இன்றைக்கான வீடியோவில் பிரசிடெண்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பவர்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட் இன் லெஜிஸ்லேஷன், அதாவது இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்லுக்கான அத்தாரிட்டி, அதாவது சேங்ஷன் பண்ணக்கூடியது யார்கிட்ட வரும் அப்படின்னா பிரசிடெண்ட் கிட்ட தான் வரும். அவர் வந்து சிக்னேச்சர் பண்ணி அதை வந்து அப்ரூவல் பண்ணணும். அந்த பில்லை வந்து ஆக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்குறது யாருன்னா பிரசிடெண்ட் தான் கொடுப்பாங்க. எப்படி பார்லிமெண்ட்டில் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க, அதை பப்ளிக் ஃபாலோ பண்ணுவோம், த சேம் வே ஆர்டினன்ஸும் வந்து பாஸ் பண்ணணும். பட் இதை வந்து இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறது வந்து இதுக்கான பவர், ஆர்டினன்ஸ் பாஸிங் பவர் வந்து பிரசிடெண்ட் கையில் இருக்குது. இதில் வந்து எப்போ பிரசிடெண்ட் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, வென் பார்லிமெண்ட் இஸ் நாட் இன் செஷன், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பீரியட்லையோ இல்லை எய்தர் ஹவுசஸ், ஏதாவது லோக்சபாவோ இல்லை ராஜ்யசபா ஏதாவது ஒரு ஹவுசஸ் வந்து பவரில் இல்லை, செஷனில் இல்லை, அதுக்கான செக்ஷன் கிடையாது, எமர்ஜென்சி பீரியடில், இந்த மாதிரி சமயங்களில் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குது. கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி பிரசிடெண்ட் தான் வந்து போவார். ஏதாவது இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியன் பிரசிடெண்ட் வந்து வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு மீட்டிங்க்கு போகிறாங்க, ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி சைன் பண்ணுறதோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது மீட்டிங் அட்டென்ட் பண்ணி நம்ம கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறது அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து போவாங்க. ஸோ பிரசிடெண்ட்டுக்கு அதுக்கான பவர் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில் வார் நடக்கும் பொழுது, அதாவது இப்போ இந்தியாவுக்கும் வேறு ஏதாவது ஒரு நாடுக்கும் வார் நடந்தது அப்படின்னா அப்போது சீஃப் கமாண்டராக, அதாவது அந்த வாரில் கலந்துக்கக்கூடிய நேவியாக இருக்கட்டும், அந்த ஆர்மியாக இருக்கட்டும், அதை வந்து கைட் பண்ணுறதுக்கு பிரசிடெண்ட் தான் வந்து ஹெட்டாக நிற்பார். டியூரிங் எ டைம் ஆஃப் எமர்ஜென்சி அவர் வந்து யார்கிட்டையும் கேட்காம அவர் அந்த எமர்ஜென்சி பீரியடுக்கு என்ன டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த டிசிஷன் கரெக்டாக எடுக்கணும். அது வந்து பிரசிடெண்ட் கையில் தான் இருக்குது. அது ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்ஸு, சீஃப் ஜஸ்டிஸ், இவங்களெல்லாம் வந்து சீஃப் ஜஸ்டிஸை வந்து பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் வித் த கன்சென்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் மிச்ச ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், அதர் ஜட்ஜஸாக இருக்கட்டும், அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுறது பிரசிடெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய கமிஷனர்ஸ் ஒவ்வொருத்தரையும் பிரசிடெண்ட்டுக்கு விட்டோ பவர் இருக்குது. விட்டோ பவர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ லைக் திஸ், சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.